ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பது மிகுந்த ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு 91ஆம் சங்கீதம் 11வது வசனத்தின் பின்பகுதியை வாக்குத்தத்தமாய் தந்து அதன் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா அப்படிங்கிற ஒரு குளம், அதை சுற்றிய 5 மண்டபங்கள், அதில் நிறைய பேர் படுத்திருப்பாங்களாம். யார் அப்படின்னா வியாதியஸ்தர்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள், மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள், சுகமாக்கப்பட முடியாத நிலையில் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்கள் தான் அந்த மண்டபத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க, படுத்திருப்பாங்க. அதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, திடீர்னு அந்த தூதன் ஒருத்தன் இறங்கி அந்த குளத்தை என்ன செய்வான், கலக்கும். அவன் எப்போ வருவான், காலையிலையா, மதியானமா, சாயங்காலமா, ராத்திரியா, நடு இரவா, அது தெரியாது. ஆனால் திடீர்னு வருவான். அந்த தூதன் கலக்கும் அந்த தண்ணியை. கலக்கின உடனே அந்த தண்ணியில் யார் குதிக்கிறானோ, இறங்குறானோ, அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுகாயிடுவான். இதான் அதில் இருந்த ஒரு காரியம். இப்போ நீங்கள் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். குளத்துக்குள்ளே இன்னைக்கு ஓன் ரவுண்டுப்பா நீ போ, நாளைக்கு ஏன் ரவுண்டுப்பா நான் போகிறேன், அப்படி கிடையாது. அப்படி இருந்ததுன்னா 38 வருஷமாக ஒருத்தன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், படுத்து இருந்திருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னால் முடிஞ்சால் நீ குதி, என்னால் முடிஞ்சால் நான் குதிக்கேன். யார் ஃபஸ்ட்டு குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு லக்கு. அல்லேலூயா. இப்படி தான் அந்த குளத்தில் இதுவரைக்கும் அற்புதங்களை பெற்றவர்கள் அனுபவித்திருந்தார்கள். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உடம்பு பாதிக்கப்பட்டவங்க பொதுவாக தண்ணியை அவாய்ட் பண்ணுவாங்க, அப்படி தானே? ஈர துணியை வச்சு வெந்நீரில் தான் முக்கியம் என்ன செய்வாங்க, துடைப்பாங்க. மேக்சிமம் தண்ணியில் நம்ம ஹெட் பாத் எடுக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, மோசமான உடல்நல குறைவுகள் உள்ளவங்க யாரும் அப்படிலாம் தண்ணிக்குள்ளே என்ன செய்ய மாட்டாங்க, இறங்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ மோசமான உடல் நலம் இருந்தாலும் தண்ணிக்குள்ளே இறங்கினா தான் அற்புதங்கிறதுக்காக எத்தனை பேர் குதிச்சிருப்பாங்க. ஆனால் எந்திரிச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தனுக்கு தான் அற்புதம் நடந்திருக்கும், மீதி அத்தனை பேருக்கு அது ஏமாற்றம். அப்போ உடலில் இந்த புண்ணு மாதிரி பாதிக்கப்பட்டவங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் தண்ணி என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குதித்து அவங்க எழும்பும்போது அது இன்னும் பாதிப்பு. யாருமே பராமரிக்க ஆள் இல்லாததுனால தான் எங்கே வந்து கிடக்காங்க, மண்டபத்தில் வந்து கிடக்காங்க. டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, மெடிசன் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குன்னு அவங்க எங்கே வராங்க, யோசிச்சு பாருங்க. இது மாதிரி எத்தனை முறை எத்தனை பேர் குதிச்சு ஏமாற்றம் அடைந்திருப்பார்கள். அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ பிரயாசப்பட்டேன், ஆளாக நான் தான் இறங்கணும்னு முயற்சி பண்ணேன். ஆனால் இன்னைக்கு அது முடியாமல் போச்சு. நான் எதிர்பார்த்த அற்புதம் எனக்கு கிடைக்கலையே, நான் விரும்பின அந்த சுகத்தை பெற முடியலையே. ஐயோ, அற்புதம் நடக்கிற அந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். தூதன் இறங்கி வந்ததை என் கண்ணால் நான் பார்த்தேன். அவன் கலக்கும் போது நான் முதல்ல இறங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் நான் விரும்பின சுகத்தை பெற முடியலையே, நான் எதிர்பார்க்கிற அற்புதம் எனக்கு இன்னும் நடக்கலையேன்னு எவ்வளோ பேர் ஆதங்கத்தில் இருந்திருப்பாங்க, வேதனையில் இருந்திருப்பாங்க, வருத்தத்தில் இருந்திருப்பாங்க. உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மனது அளவுலையும் வேதனையோடு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒருவராக நீங்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு தான் கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார். உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எத்தனை பேருக்கு அர்த்தம் புரியுது? அன்னைக்கு அந்த பெதஸ்தா குளத்தில் யாராவது ஒருத்தனுக்காக அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு பேர் கிடையாது. யாரு நீ தான்பா இன்னைக்கு சுகம் பெற போற கிடையாது. சீனியாரிட்டி கிடையாது. நீ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்ட, அதனால உனக்கு தான் இன்னைக்கு அற்புதம் நடக்க போகுது கிடையாது. யாருக்கு அந்த அற்புதம் நடக்கும் யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. கிடைச்ச அதிர்ஷ்டம், முதல் நபராக குதிச்சா லக்கு. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகம். ஆனால் மற்றவங்களுக்கு அது ஏமாற்றம். ஆனால் தேவ பிள்ளைகளை, இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்னா, யாரோ ஒருவர் அற்புதத்தை பெற்று மற்றவர்கள் அப்படியே ஏமாற்றத்தோடு இருப்பதை தேவன் விரும்பல. யாரோ ஒருவனுக்கு தூதன் மூலமா ஒரு உதவி கிடைச்சி மற்றவர்கள் விரக்தி அடைத பார்க்கறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யல, விரும்பல. ஐயோ, நான் பிரயாசப்பட்டேனே, நான் முயற்சி பண்ணேனே, நானும் விசுவாசத்தோடு தானே உள்ளே இறங்கினேன், நானும் முதலாக இறங்கணும் தான் ஆசைப்பட்டேன், நானும் சோம்பேறியா இல்லையே, நானும் பிரயாசப்பட்டு நானும் கஷ்டப்பட்டு தானே அந்த தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனால் எனக்கு மட்டும் இன்னும் ஒன்று நடக்கலையேன்னு சொல்லி அந்த குளத்தின் அருகில் படுத்திருந்த வியாதியஸ்தனை போல இந்த சபையில் இந்த வார்த்தையை கேட்குற யாரும் நீங்கள் வருத்தப்படக்கூடாது என்பது தான் தேவனுடைய விருப்பம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டிவிஜுவலாக, தனி நபராக கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களுக்கு தேவையான விடுதலையை, உங்களுக்கு தேவையான சுகத்தை, உங்களுக்கு தேவையான பதிலை, உங்களுக்கு வேண்டிய உதவியை, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுப்பது தான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அப்படி இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புனா நமக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் என்னன்னா நெக்ஸ்ட் லெவல். சொல்லுங்க, நெக்ஸ்ட் லெவல். அடுத்த நிலை. இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலை. உங்களை ஒரு தூதனை ஆண்டவர் விசிட் பண்ண அனுப்புகிறாருன்னா அது வரைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்ததே இல்லை, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களை ஆண்டவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு 3 தனி நபர்களுக்கு தூதனை கர்த்தர் அனுப்பி அவர்களை அடுத்த நிலைக்கு அவர் கொண்டு போன போது அது அவர்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது. அதைத்தான் இன்றைக்கி சுருக்கமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அல்லேலூயா. பிலிப்பு யாரு? முதல் நூற்றாண்டு சபையில் விசுவாசிகளின் எண்ணிக்கைகள் பெருகி கொண்டிருந்தது. அந்த நாட்களில் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு கிரேக்க விதவைகள் சரியாக நிச்சயில விசாரிக்கப்படவில்லை என்கிற கம்ப்ளைண்ட் வந்ததுனால அப்போஸ்தலர்கள் தீர்மானம் பண்ணாங்க, உங்களில் பரிசுத்த ஆவி பெற்றவங்க, விசுவாசத்தில் நிறைஞ்சிருந்தவங்க, நற்சாட்சி உள்ளவங்க ஒரு 7 பேரை தேர்வு செய்யுங்க, அவங்கள்ட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருன்னு சொன்னாங்க. அப்படி தேர்வு செய்யப்பட்ட 7 நபர்களில் ஒருவர் தான் யார்? பிலிப். சரியா? இந்த பிலிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பயன்படுத்துகிறார். எப்படின்னா, எருசலேமில் கடுமையான உபத்திரவம். இயேசுவை பின்பற்றுகிற சீசர்களால் தாக்கு பிடிக்க முடியல, தங்கி இருக்க முடியல. அதனால் அப்போஸ்தலர்கள் தவிர எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டாங்க. இப்போ செதறி போன எல்லாரும் அங்கங்கே போயிட்டாங்க. அதில் பிலிப்பு போன இடம் சமாரியா. இப்போ அவர் போனவர் சும்மா இருக்கல, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இவர் மூலமாய் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்தை அநேகர் விசுவாசித்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ வியாதியஸ்தர்களுக்காக ஜோம் பண்ணுறாரு, அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். பிசாசு பிடிச்சவங்களுக்காக ஜோம் பண்ணுறாரு, அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இதெல்லாம் அங்கே ஒரு மாய வித்தைக்காரனுக்கு வித்தியாசமாக இருந்தது, வினோதமாக இருந்துச்சு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு வந்து பார்த்தா அவனும் ரட்சிக்கப்பட்டான், அவனும் பிரமிப்படைந்தான். அப்போஸ்தலர் 8:8 சொல்லுது, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. இப்போ பிலிப்பை ஒரு சிட்டிக்கு ஆண்டவர் பிளஸிங்காக மாற்றிட்டார், ஒரு பட்டணத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றிட்டார், ஒரு குறிப்பிட்ட லோக்காலிட்டிக்கு ஆண்டவர் அவனை யூஸ்ஃபுல்லாக மாற்றிட்டார், ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் அவனை அறியப்பட்டவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆண்டவர் அவனை பயன்படுத்த விரும்புகிறார், கொண்டு செல்ல விரும்புகிறார். அதுக்கு தான் ஒரு தூதனை அனுப்பி இப்போ கைட் பண்ணுறார். நீ எழுந்து, அல்லேலூயா, தெற்கு முகமா எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாக போப்பா. நீ இதுவரைக்கும் உபத்திரவத்து நிமித்தம் ஓடி வந்த இடம் தான் சமாரியா. எருசலேமில் தங்கி இருக்க முடியாமல் தப்பி பிழைக்கிறதுக்கு வந்த இடம் தான் எது? சமாரியா. சரி, வந்த இடத்துல நீ சும்மா இருக்கக்கூடாதுன்னு கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுட்ட. ஓகே, இப்போ உன்னை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற காலம் வந்துட்டு, நெக்ஸ்ட் லெவலில் உன்னை பயன்படுத்த போகிற நேரம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை மூவ் பண்ணுறாரு. அவன் எந்த விதமான கேள்வியும் கேட்காம போகிறான். பார்த்தா ஒரு ரதம் வருது, அதில் யார் வர்றார்? நிதியமைச்சர் வர்றார், ஒரு பெரிய மந்திரி வர்றாருங்க, ஆப்பிரிக்காவிலேருந்து வர்றாரு. இப்போ பாருங்க, இவனை ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். ஆமீன் சொல்லுங்க. ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு அவன் ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். ஒரு கொஞ்சம் கூட்ட மக்களுக்கு இவன் ஆசீர்வாதமாக இருந்ததிலிருந்து ஒரு பெரிய கண்டமே வெளிச்சத்தை பார்ப்பதற்கு ஆண்டவர் இவனை உபயோகமாக மாற்றிட்டார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த பிலிப்பு சமாரியாவில் பார்த்தவங்களாம் சாதாரணமான ஆட்கள், ஆனால் இப்போ பார்க்குறான் ஒரு பெரிய விவிஐபியை மீட் பண்ணுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய தூதனை அவர் உங்களுக்கு அனுப்புகிறாருன்னா உங்கள் லெவலே வேற லெவலுக்கு போயிருங்க. நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணிடுவீங்க. அது வரைக்கும் இருந்த மாதிரி உங்கள் லைஃப் இருக்காது. இப்போ பாருங்கள், எளியவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வது எளிது. ஆனால் பெரிய பணக்காரர்களுக்கு, பிரபலமானவர்களுக்கு ஒரு குறை இல்லாமல் மதிப்பு மரியாதையோட பதவியில் பொறுப்பில் இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் காஸ்பல் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு என்ன குறை, நான் நல்லா தான் இருக்கேன். கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அங்கே போய் சொல்லுங்கய்யா.
எங்கள் கடவுள் எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறார், தந்திருக்கிறார், செஞ்சுருக்கிறார். நாங்கள் ஆகா ஓகோன்னு தான் நினைச்சிக்கிறோம் இருக்கிறோம். அதே நேரத்தில் கஷ்டப்படுற ஒரு ஆளை நீங்கள் சந்தித்து அவங்களுடைய முகம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. என்ன பிரதர், என்ன சிஸ்டர், ஏன் சுகமாக இருக்கீங்க, ஏன் கவலையாக இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படி கேட்டு பாருங்கள். அவன் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருப்பான். இப்படி ஒருத்தர் அன்பா அவனை என்ன செஞ்சுருக்க மாட்டான், விசாரிச்சிருக்க மாட்டான். பரவாயில்லையா, நம்மளையும் தேடி ஒரு அக்கா ஒரு அண்ணன் வந்து ஆசையாக பேசுகிறாங்களன்ட்டு அதை ஏன் கேட்குறீங்கன்னு நம்ம முன்னாடி கண்ணீர் என்ன செய்வான், ஊற்றுவான். உடனே நம்ம அவங்களுக்கு உட்கார வச்சு என்ன செய்வோம், சூப்பராக சுவிசேஷம் சொல்லுவோம். உங்களுக்காக நான் ஜோம் பண்ணட்டுமான்னா சந்தோஷமாக ஜோம் பண்ண சொல்லுவோம். அவங்களுக்காக மனப்பூர்வமாக நம்ம என்ன செய்வோம், ஜோம் பண்ணுவோம், விசுவாசத்தோட ஜோம் பண்ணுவோம். கண்டிப்பாக என் கூட சர்ச்சுக்கு வாங்க விடுவோம், நாளைக்கே நான் வரேன்னு சொல்லுவார். இப்படி எளியவர்களை அப்ரோச் பண்ணுறது ஈஸி. அல்லேலூயா. ஆனால் பிரபலங்களை விவிஐபிஸை, அமைச்சர் லெவலில் இருக்கிறவங்களை, அரசியல் செல்வாக்கு நிறைந்தவர்களை, ஆமீன், பெரிய பெரிய ஆடி பென்ஸில் வர்றவங்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்து டிராக்டர் கொடுத்தீங்கன்னா உங்களை எப்படி பார்ப்பாங்க, வேலை இல்லாமல் இப்படி அலைஞ்சிட்டு இருப்பார், அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை நடத்தினார்னா ரதத்தில் ஏறிக்கொள்ள உங்களுக்கு அழைப்பு வரும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை யாரு கூட உட்கார வச்சு அழகு பார்க்கணுமோ கர்த்தர் அழகு பார்ப்பாருங்க. நீங்கள் ஒரு ஆர்டினரியாக இருக்கலாம், ஆனால் எக்ஸ்ட்ராடினரியோட அமர்ந்திருக்க ஒரு வாய்ப்பை கர்த்தர். அதான் நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் சொன்னால் அவங்க கேட்குற அளவுக்கு அவங்க மனதை ஆண்டவர் மாற்றிடுவார். அவங்களுக்கு ஹெட் நாலேஜ் நல்லா இருக்கலாம். நிதி அமைச்சருக்கு ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் நல்லா தெரியும், பணத்தை நிர்வாகம் பண்ண நல்லா தெரியும், ஆனால் பைபிள் தெரியாது. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும், இயேசு, இந்த காட் ஆஃப் த பைபிள் உங்களுக்கு தெரியும், வேதாகமத்தின் கடவுளை உங்களுக்கு தெரியும், அது அவருக்கு தெரியாது. அப்போ அதை பற்றி சொல்லும்போது பொறுமையாக கேட்க கர்த்தர் அந்த இருதயத்தை திருப்புவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களுடைய அனுபவத்தில் ஒரு புதிய நிலை. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் செயல்பட்டு இருக்கீங்களே, ஆண்டவருக்காக ஏதாவது நான் செய்யணும், எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கிருபை, எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற தாளந்து, இது அவருக்காக நான் எப்படியாவது நினைச்சிக்கணும், பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற ஒரு ஆளாக இருந்தால் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போவோம். உங்கள் கிருபையையும் தாளந்தையும் நீங்கள் புதைச்சி வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் நெக்ஸ்ட் லெவலுக்கு நினைச்ச முடியாது, போக முடியாது. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதை யூஸ் பண்ணணும். அது சமாரியாவாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. சமாரிய எல்லைக்குள்ளே யார் போக மாட்டான், யூதர்கள் போக மாட்டாங்க. ஆனால் பிலிப்பு போனது அங்கே தான். ஆனால் அதுவாக இருந்தாலும் நீ யூஸ் பண்ணு. நீ இப்போ இருக்கிற இடத்துல கர்த்தருக்காக ஏதாவது செய், உன்னால் முடிஞ்சதை செய். உன் கைக்கு நேரிடுகிறத முழு பலத்தோட நீ செய்ய. உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது கர்த்தருடைய வேலை. அப்படிங்கிறத கர்த்தர் பிலிப்பின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போ உங்கள் எல்லாருக்கும் கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார்ல, அல்லேலூயா. திறமைகளை கர்த்தர் தந்திருக்கிறார்ல, ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் நமக்கு ஆர்வத்தை கர்த்தர் தந்திருக்கிறார்ல. அப்போ நாம் அதை பயன்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கும் போது நமக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் இருக்குங்க. உதிக்கிறவன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவாங்க. உங்களை சந்திப்பதற்கு பெரிய ஆட்கள், உங்கள் சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு, உங்கள் மூலமாக ரட்சிப்புகளை வழி நடத்தப்படுவதற்கு, உங்கள் மூலமாக ஞான ஸ்நான சத்தியத்திற்கு அர்ப்பணிப்பதற்கு, உங்கள் மூலமாக ஆண்டவருக்குள்ள நிலை நிற்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நான் ஒரு சாதாரணமான என் மூலமாவா இவ்வளோ பெரிய ஆள். ஆமாம், உங்கள் மூலமாக தான். ஆமீன் சொல்லுங்கள். சில நபர்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அவங்கள தான் ஆண்டவர் இப்படி என்ன செய்ய முடியும், பெரிய ஆட்களை ரீச் பண்ண பயன்படுத்த முடியும். ஆமீன் சொல்லுங்கள். எல்லா கம்பெனி சிஇஓயும் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்த்துட முடியாது. ஜிஎம்ஐ நம்ம போய் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் உங்களில் சிலரை கர்த்தர் இப்படிப்பட்ட சிஇஓக்களை மீட் பண்ண உதவி செய்வார். சில ஜிஎம்ஐ மீட் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். சில ஹையர் அஃபிஷியல்ஸை மீட் பண்ண கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவார். சில பெரிய நபர்கள், உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் சந்தித்து அவர்களுக்கு இந்த இயேசுவை அறிமுகம் பண்ண, அவர்களுக்கு வேதாகமத்தில் இருக்கிற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க கர்த்தர் உங்களை சரியான நேரத்தில் சரியான இடத்துல கொண்டு போய் விடுவார். நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. இப்போ பாருங்கள், இந்த பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு அவர் கேட்ட உடனே இயேசுவை நீ இருதயத்தில் விசுவாசித்தால் தடையில்லைன்றார். நான் அவரை விசுவாசிக்கிறேன். தண்ணி இருக்கு, அப்போ என்ன தடை, இறங்குங்க. ஞானஸ்நானம் எடுத்து அடுத்த நிமிஷம் பாருங்கள், பிலிப்பு ஆவியானவர் தூக்கிட்டு போயிட்டார். அதான் நெக்ஸ்ட் லெவல். ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள் உங்களுக்கு கர்த்தர் தர விரும்புகிறார். தனி நபராக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி இடைபட விரும்புகிறார். நீங்கள் தூதர்கள் மூலமாக கைட் பண்ணப்படும் போது அதுக்கு லிசன் பண்ணுங்க, அதுக்கு ஒபே பண்ணுங்க. அவர்கள் உங்களை வழி நடத்தும் போது, அவர்கள் உங்களுக்கு வழி காட்டும் போது சந்தேகப்படாமல் அதற்கு செயல்பட உங்களை அர்ப்பணியுங்கள்.
அல்லேலூயா. இது எப்படி நான் செய்யறது? வனாந்தரம் முகமா? வனாந்தரத்தில் யார் இருப்பா? வனாந்தரத்தில் வழியே இருக்காத, நான் அங்கேயே போகணும்? நோ கொஸ்டின். அல்லேலூயா. அங்கே தான் ரதம் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாது, ரதம் வர்றது கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் போகவும் அந்த ரதம் வர்றதுக்கும் சரியாக இருக்கும். ஆனால் அங்கே வழி கிடையாது, அது வனாந்தரம், ஆள் இருக்க மாட்டான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ரதத்தை மிஸ் பண்ணிடுவோம். ஆமீன் சொல்லுங்கள். ஆகவே நெக்ஸ்ட் லெவலெல்லாம் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மிஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார். அடுத்த நிலைக்கு, ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆகவே நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அதே இதில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கொர்நேலியுவை தேவதூதன் சந்தித்து பிரத்யட்சமாக அவன்கிட்ட சில காரியங்களை பேசுகிறான். பேசிட்டு அவன் சொல்லும்போது அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். ஆமீன் சொல்லுங்கள். கொர்நேலியு 100க்கு அதிபதி, நல்ல ஒரு தேவ பக்தி உள்ளவன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறவன், நல்ல தான தர்மங்களும் பண்ணுறவன். ஆனால் இவனுக்கு திடீர்னு ஒரு நாள் தேவ தூதனை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கர்த்தர் அனுப்புகிறாரு. அவனை பார்த்து சொல்லப்படுது, உன் ஜெபங்களும் தான தர்மங்களும் கேட்கப்பட்டது. ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ அதோட நிறுத்திடாம, எப்பா நீ ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணிட்டப்பா, இந்த லெவல் போதும்ப்பா அப்படி கர்த்தர் சொல்லலை. நீ நிறைய தான தர்மம் பண்ணிட்டப்பா, நீ அளவு கடந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்ட, எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துட்ட, அதனால் ஸ்டாப் இட் அப்படி கர்த்தர் சொல்லலை. நீ ரொம்ப பயபக்தி உள்ளவன்பா, அதனால் இந்த பக்தி போதும் அப்படி சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். நீ இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகணும். உன் ஆவிக்குரிய நிலையில் நீ இப்போ இருக்கிறது போதாது. அல்லேலூயா. நீ வளர்ந்தது போதாது. நீ இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய அந்த அனுபவம் போதாது. அதுலேருந்து அடுத்த நிலைக்கு என்ன செய்யணும்? போகணும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு இருக்க உண்மைதான். தெய்வ பயம் பக்தி உன் மனசில் இருக்குது, அது உண்மைதான். ஆனால் இந்த லெவல் பிகினர் லெவல் தான். இது ஒரு ஆரம்ப நிலை தான். நீ அடுத்த நிலைக்கு என்ன செய்யணும்? போகணும். பாருங்கள், அதில் 10ஆம் அதிகாரம் 22 பாதியில் சொல்லப்பட்டு பாருங்க, உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார். அல்லேலூயா. அப்போ பேதுரு என்ன சொல்லணுமோ அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்கு கொர்நேலியுவுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு. 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கன்னா அதில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். ஆமென் சொல்லுங்க. அப்போ பாருங்க, ரட்சிப்பில் சில நிலைகள் இருக்குது. ரட்சிப்பில் ஒரே நிலையில் நினைச்ச முடியாது. இயேசுவ ரட்சகர் எனக்கு தெரியும், பாவங்களை மன்னிக்க சிலுவையில் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், அவர் மறுபடி வரப்போகிறார், அதை நான் நம்புறேன்னு இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினால் அறிக்கையிட்டு அவன் ரட்சிக்கப்படுவான். ஆனால் இதோட நம்முடைய நிலை முடியவில்லை. இன்னும் அறிய வேண்டிய சத்தியம் நிறைய இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டிய உபதேசம் நிறையா இருக்குது. அல்லேலூயா. ரட்சிப்பிலேயே நேற்று நான் ரட்சிக்கப்பட்டது போதாது, இன்றும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும், முடிவு பரியந்தமும் நான் ரட்சிப்பில் நிலை நிற்கணும். அப்போ நான் அந்த ரட்சிப்பில் நிலை நிற்க அனுதினமும் தேவ சித்தத்தை நான் அறிந்து செயல்படணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எனக்கு சில உபதேசங்களை கைக்கொள்ள அவர் கற்று தந்திருக்கிறார். மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு நான் என்ன செய்யணும்? விலகணும். நான் ஞானஸ்நான சத்தியத்திற்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இது எல்லாம் அடுத்தடுத்து நான் போய்கொண்டே இருக்க வேண்டிய ஆவிக்குரிய நிலைகள். இப்போ ஆண்டவர் சத்தியம்னு சொல்லி வச்சிருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? நான் எப்போ பார்த்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார், இயேசு உங்கள் காயத்தை ஆற்றுவார், இயேசு உங்களை குணமாக்குவார், இயேசு உங்கள் தேவைகளை சந்திப்பார், இயேசு உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். இதே நான் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி இருப்பீங்க சொல்லுங்கள்? பால் உண்கிற குழந்தையை போல தான் இருப்பீங்க. திடீர்னு வாழ்க்கையில் ஒரு சூறாவளியை போல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது? தாக்கு பிடிக்க முடியாது. ஐயோ இயேசு அதை செய்வார், இதை செய்வார், காப்பாற்றுவார், கண்ணீரை துடைப்பார் அப்படி தானே சொன்னாங்க. இந்த காத்தடிச்சு நீ வாரிட்டு போயிட்டு, அல்லேலூயா, இந்த புயலில் என்னுடைய கூடாரம் என்ன செஞ்சுட்டு அசைஞ்சிட்டேன்,
இந்த கொந்தளிப்பில் என்னுடைய விசுவாச படகு என்ன செய்யுது? தடுமாறுதே. இந்த காரியத்தினால என் வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கு? பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் என்ன செய்ய? அப்போ ஆண்டவர் என் கூட இல்லையா? ஆண்டவர் என்னைய மறந்துட்டாரோ? கர்த்தர் என்னைய கைவிட்டுட்டாரோ? இப்படிங்கிற சந்தேகங்கள், விசுவாசத்தில் தடுமாற்றங்கள், அவிசுவாசங்கள், கேள்விகள், வேதத்தை குறித்த குழப்பங்கள், தேவனை குறித்த சந்தேகங்கள், இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா சத்தியம் தெரியணும், உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும் போதாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பரவசமாக இருக்கும். அதில் ஆசீர்வாதமான வார்த்தைகள், சில ஆலோசனைகளாக உங்களுக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு வழங்கப்படும். ஆனால் சத்தியம் தெரியும்னா பைபிள் படிக்க வரணும். சத்தியத்தை கேட்க பொறுமையாக நீங்கள் என்ன செய்யணும்? இடைப்பட்ட நாட்கள் நடக்கிற ஜெபங்களுக்கு என்ன செய்யணும்? வரணும். அப்போ தான் அது வழியருகே விழுந்த விதையா, பாறை உள்ள நிலத்தில் விழுந்த விதையா, முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதையா, அல்லது நல்ல நிலத்தில் விழுந்த விதையான்னு முடிவு செய்ய முடியும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம கடந்து செல்ல வேண்டிய ஆவிக்குரிய நிலைகள், அடுத்த நிலைக்கு நம்ம போனோம்னா அதுக்கும் ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பி கைட் பண்ணார். சரியான சந்திப்பை, சரியான நபரை கூப்பிடுன்றார் பாருங்க. அவன் அந்த வீட்டில் தான் இருக்கான், அந்த குறிப்பிட்ட பட்டணத்தில் இருக்கான். ஆளை அனுப்பு, வர சொல்லு. அப்போ இன்னைக்கு போதனைகளுக்கு பஞ்சம் இல்லை, உபதேசங்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் சரியான போதனையாக இருக்கா, சரியான உபதேசமாக இருக்கா, அதுதான் பிரச்சனை. ஏன்னா எப்பொழுது இல்லாமல் முன்பை காட்டில் அதிகமாக இப்போ மீடியா மூலமாக நிறைய பேர் பிரசங்கம் பண்ண வந்துட்டாங்க. அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டியா? நீ ஞானஸ்நானம் பெற்றியா? நீ பரிசுத்தாவி பெற்றியா? உனக்கு ஊழிய அழைப்பு இருக்கா? நீ ஒரு ஊழியருக்கு கீழே அடங்கி இருந்தியா? கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியத்தில் 5 வகை ஊழியத்தில் உன் மேலே என்ன அழைப்பு இருக்குது? இது எதுவுமே தெரியாது. ஆனால் ஆள் எங்கே இருப்பார்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. ஜெப தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் கொடுக்குறாரு. காணிக்கை அனுப்புவதற்குன்னு என்ன கொடுத்துறாரு? ஒரு ஜிபே நம்பரை கொடுத்துட்றாரு. 24 மணி நேரம் ஜெப உதவிக்குன்னு என்ன செஞ்சிடறாரு? ஒரு அட்ரஸையும் என்ன செஞ்சிடறாரு? கொடுத்துட்றாரு. அப்போ பார்க்கும்போது நமக்கு எப்படி தான் இருக்குது? ஒரு நல்ல ஒரு ஊழியர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க பேசுகிற உபதேசம், அவங்க சொல்கிற சத்தியம், இதெல்லாம் நமக்கு சரியானு தெரியணும்னா அதுக்கு நமக்கு ஒரு வழிநடத்தல் தேவை. எல்லார்ட்டையும் நீங்கள் உபதேசத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லார்ட்டையும் நீங்கள் போய் சத்தியத்தை உட்காந்து என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கொள்கைகள், ஒவ்வொருத்தருடைய கருத்துகள், ஒவ்வொருத்தருடைய அந்த நம்பிக்கையெல்லாம் வேறு வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம இதற்கு முன்பு பார்த்தோம்ல, அவர் மந்திரி பைபிளை வாசித்தவருக்கு உலக அறிவு நிறைய இருக்குது, ஆனால் வேத அறிவு இல்லை. அதை ஒருவன் சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியுன்றார். அப்போ சொல்கிறவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கணும். பரிசுத்தாவி பெறாத ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும்? பரிசுத்தாவி பெறாத ஒரு ஆள் ஊழியம் செஞ்சால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். ஆவியானவரால் நடத்தப்படாத ஒரு நபரால் ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு அவங்க மூலமாக யார் பலன் அடைய முடியும், பயன் பெற முடியும்? ஆமென். அல்லேலூயா. அதனால சத்தியத்தில் நம்ம வளரணும், உபதேசத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். அடுத்த நிலைக்கு நம்ம என்ன செய்யணும்? இருந்த நிலையிலே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு நல்ல ஒரு ஆராதனையாக கர்த்தர் நல்ல ஒரு சபையை தந்திருக்கிறார், நல்ல ஒரு பாஸ்டர் தந்திருக்கிறார், தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு ஒரு காணிக்கை போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. அதே நேரத்தில் உட்காந்து வசனத்தை கற்றுக்கொள்ள வரணும். ஆமீன் சொல்லுங்கள். சத்தியம் என்ன சொல்லுது, வசனத்தின்படி இது சரியா? அப்படிலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்தால் அதெல்லாம் மனம் விட்டு என்ன செஞ்சிடணும்? கேட்டுடணும். உபதேசத்தில் எந்த கோளாறு நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அதனால தான் தெளிவாக இந்த பேதுரு மனசில் நிறையா தடைகள் இருக்குது. எப்படி அங்கே ஆண்டவர் போய் சொல்கிறாரு, ஆனால் ஆவியானவர் பேசாமல் போன்ட்டார். இவன் வந்து தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருக்கான். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறார். இவன் பார்க்கான், என்னடா அது ரட்சிப்பு, பரிசுத்தாவியெல்லாம் யூதர்களுக்கு மட்டும் நினச்சிட்டு இருந்தோம், புறஜாதிகளுக்கு மத்தியில் பரிசுத்தாவி பொழிந்தரப்படுது. நாம் இந்த பரிசுத்தாவி பிறகு 10 நாள் என்ன செஞ்சோம்? மேல் வீட்டரில் காத்து தான். இவன் ரட்சிக்கப்படவே இல்லை. இன்னைக்கு நான் வசனத்தை உட்காந்து கேட்கான், இவன் மேலே என்ன ஆண்டவர் விட்டுறாரு? அல்லேலூயா. இப்போ பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் எங்கள் மத்தியில் தங்கி இருக்கணும், எங்களுக்கு உங்கள் வார்த்தைகளை கேட்கணும், நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற வார்த்தைகளை அவன் உனக்கு அறிவிப்பான். அல்லேலூயா. சத்தியத்தை பேசுகிற தேவ மனிதனோடு நேரம் செலவு பண்ண, அதான் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போகிறதற்கான வழி. ஆமீன் சொல்லுங்கள்.
வசனத்தை கேட்க வாங்க, உபதேசத்தை கேட்க வாங்க. ஆண்டவர் உங்களை கைட் பண்ணும்போது அதுதான் அறிவிப்பு. தூதன் நேரம் வரலையே, நான் தான் தூதன். அறிவிப்பு ஏன் வருது? அதான் கைட். பேசாமல் போ, கேள்வி கேட்காம இறங்கிப்போ. அது இருக்கு இது இருக்குன்னு நினைச்சியாத, சொல்லாத, நேராக போ. நீ செய்ய வேண்டியதாக உனக்கு சொல்லும். ஆமை சொல்லுங்க பார்க்க. அப்போ ஆவிக்குரிய நிலையில் அடுத்த நிலை, அதை ஆண்டவர் தூதன் மூலமாக தர்றார். அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, ஆமாவா இல்லையா? ரட்சிக்கப்பட்டதுலேருந்து கர்த்தர் நம்மளை நடத்துறதெல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருக்கு, புதுமையாக தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய குறுக்கீடை நினைச்சா நம்முடைய உள்ள என்ன செய்யுது? பொங்குகிறது, ஆமாவா இல்லையா? அப்போ இந்த பேதுருவையும் ஆண்டவர் அப்படி ஆச்சரியமாக நடத்தி இருக்கிறார். ஆனால் இப்போ பேதுரு லாக் ஆகிட்டார். அல்லேலூயா. பேதுருவை முதல் தடவை சிறைச்சாலையில் சீசர்களோடு கூட்டமாக கொண்டு போய் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி திறந்து விட்டு ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணி விடுதலை பண்ணி ஆண்டவர் அவங்கள காப்பாற்றினார், ஆமாவா இல்லையா? இப்போ ஏரோது யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணது யூதர்களுக்கு பிரியமாக இருந்ததுனால அடுத்த தலைவர் யாருன்னு பார்த்தா பேதுரு பிடிச்சிட்டான். நாளைக்கு அவன் தலையை வெட்டணும். ஏற்கனவே இவனுக்கு ஒரு அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இவன் தப்பிச்சிடக்கூடாது. அதனால் பேதுருவுக்கு 4 வகுப்பு காவல். அவன் படுத்திருந்த இடத்துல 2 சங்கிலி, இந்த பக்கம் ஒரு சங்கிலி, இந்த பக்கம் ஒரு சங்கிலி. இந்த ரெண்டும் யாரோட டையப்பாக இருக்கு? சேவகர்களோட டையப்பாக இருக்கு. கடும் காவலில் இருக்கிறான். இவன் எங்கேயும் அங்கே எங்கே என்ன செய்ய முடியாது, அசைய முடியாது. இவன் சாப்டர் முடியுது, இவன் கதை முடியுது. ஆனால் பேதுரு நல்லா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறார். இப்போ பேதுருவின் வாழ்வில் ஒரு புதிய துவக்கம், பேதுருவின் அந்த வரலாறுல ஒரு புதிய அத்தியாயம் இங்கே ஆரம்பிக்குது. ஒரு நியூ சாப்டர் இஸ் கோயிங் டு பி ஸ்டார்டட். புதுசாக ஆண்டவர் இவன் பக்கத்தில் எழுத போகிறார். ஏன்னா விட்டுஞ்சி இவன் ஏரோது கையில் மாட்டியிருந்தான்னா அவனுக்கு தலை இருக்காது, உயிர் போயிடும். ஆனால் இவன் காப்பாற்றப்பட்டா ஒரு புதிய துவக்கம், ஊழியத்தில் அடுத்த நிலை. கர்த்தர் இவனை பயன்படுத்த போகிற அந்த காரியத்தில் அடுத்த நிலையை பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பேதுருவை கர்த்தர் இதற்கு முன்பு வல்லமையாக செஞ்சிருக்கிறார், பயன்படுத்தி இருக்கிறார். இவன் மூலமாக அற்புதங்கள் நடந்திருக்கு. நிழல் பட்டு நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க? சுகம் ஆயிருக்கிறாங்க. அப்போ ஒரு லெவல் வரைக்கும் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எண்ட் அப்படின்ற மாதிரி நிற்குது. ஆனால் அது முடிவு அல்ல. ஏற்கனவே நடந்த அற்புத அடையாளங்களோடு உன் ஊழியம் முடியலப்பா, ஏற்கனவே உன் மூலமாக கர்த்தர் செஞ்ச கிரியைகளோடு உன் வாழ்க்கை முடியலப்பா. உனக்கு ஒரு புதிய துவக்கம் இருக்கிறது, உன் ஊழியத்தில் ஒரு புதிய ஆரம்பம் இருக்கிறது அப்படின்னு கர்த்தர் ஒரு நெக்ஸ்ட் லெவலை அவனுக்கு கொடுப்பதற்கு ஒரு தூதனை அனுப்பினார். தூதன் அவனை விடுவித்தான். அதில் ஆச்சரியம் என்னன்னா, ஏரோதுவின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்க. அப்போ ஏரோது யாரு? மிகவும் அதிகாரம் உள்ளவன். அவன் கையில இருந்து அவன் தப்பக்கூடாதுங்கிறது தான் அவனை கடுமையாக காவல் காக்க எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தான். ஆனால் அது எல்லாம் தோற்று விட்டது. ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு வெற்றி, உங்களுக்கு விடுதலை. நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் மூவ் பண்ணணும்னா நீங்கள் ஜெயிச்சு ஆகணும். நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணால் நீங்கள் ரிலீஸ் ஆகியே ஆகணும், நீங்கள் விடுதலை அடைந்து ஆகணும். ஆனால் அதற்கு எந்த சாத்தியமும் இல்லை, அதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. உங்களுக்கு உதவிக்கு யாரும் இல்லை, உங்களுக்கு ஜாமீன் எடுக்க யாருக்கு அனுமதி கிடையாது, உங்களுக்காக வழக்காட ஒருவரும் வரவும் முடியாது. அப்படி யாராவது வந்தாலும் அவர்களுக்கு அனுமதியும் கிடையவே கிடையாதுங்க. உங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இனி வாய்ப்பே இல்லை. உங்கள் கதை முடிஞ்சிட்டு. அதுதான் இந்த பேதுருவின் நிலையாக இருந்தது. ஆனால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி ஏரோதுவின் கைக்கு விடுதலை ஆக்கினார். சிலர் உங்களை ஏதாவது கட்டுப்படுத்த நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த கைகளுக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். யூதர்களின் எண்ணம் அவ்வளோதான். பேதுருனுடைய கதை முடிஞ்சிட்டு. இந்த சிறைச்சாலை அனுபவத்தோடு என்ன பேதுருவுக்கு சிறைச்சேதம் தான் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த யூதர்களுடைய எண்ணங்களுக்கும் ஆண்டவர் அவனை விடுதலையாக்கினார். அப்போ நிறைய பேர் நம்மளை குறித்து எண்ணம் நிறைய வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் நல்ல எண்ணமாக என்ன செய்யாது, இருக்காது. நம்ம எப்போ அழிவோம், நம்ம எப்போ இல்லாமல் போவோம், நம்ம கதை எப்போ முடியும், நம்ம ஊழியம் எப்போ ஸ்டாப் ஆகும், நம்ம காரியத்தை எப்படி முடிக்கலாம், இதே தான் அவங்க எண்ணமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த எண்ணங்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை தந்து ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்கு வெற்றி இருக்குது, விடுதலை இருக்குது. எவ்வளோ பெரிய இரும்பு கரமாக இருந்தாலும் உங்களை ஒடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய அதிகாரமாக இருந்தாலும் உங்களை அடைச்சி வைக்க முடியாது.
யாரும் உங்களை கட்டி போட முடியாது, யாரும் உங்களை பூட்டி போட முடியாது. ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பும் போது ஒரு புதிய அத்தியாயம் துவங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு மூவ் உங்களுக்கு இருக்கும். சூழ்நிலை உங்க கதவை அடைக்க முடியாது, பிரச்சனைகள் உங்களை கட்டி போட முடியாது, எந்த அதிகாரங்களும் உங்களை செயல்பட முடியாதபடிக்கு உங்களை முடக்க முடியாது. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புனார்னா நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. அல்லேலூயா. இப்போ நடந்தது என்ன? மறுநாள் பார்த்தா அந்த சேவகர்கள்ட்ட விசாரிக்கிறான், என்னையா நடந்தது? இது சீக்கிரட்டாகவே ஆண்டவர் செய்யல, பப்ளிக்காக செஞ்ச மாதிரி செஞ்சார். தூதன் வந்தவொடனே வெளிச்சம் பிரகாசித்தது. விழாவில் தட்டி, நீ எழுந்துரு, உன் பாதரட்சியை போட்டுக்கோ, அறையை கட்டிக்கோ, மேல் வஸ்திரத்தை போத்து, இப்படிலாம் பேசும்போது கண்டிப்பாக பேச்சு சத்தம் என்ன செஞ்சுருக்கணும்? கேட்டிருக்கோம். விழாவிலிருந்து அவன் தட்டின உடனே சங்கிலி கீழே விழுந்து நான் சத்தம் என்ன செஞ்சுருக்கணும்? கேட்டிருக்கணும். ஆனால் பாருங்க, யாருக்கும் எதுவுமே என்ன செய்ய முடியல, தடை செய்ய முடியவில்லை. ஆமீன் சொல்லுங்க. உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எல்லா கண்களுக்கு முன்பாக அது தெரிஞ்சாலும் அவங்க தடை செய்ய முடியாது. நீங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை தடுத்துருவாங்களே, ஐயோ இவங்க கண்ணுக்கு இது என்ன செய்யக்கூடாது, எல்லார் கண்ணுக்கு தெரியும் ஆனால் தடுக்க முடியாது. எல்லாராலையும் பார்க்க முடியும் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களால ஆக்டிவேட்டில் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது, ஆக்டிவேஷனாக இருக்க முடியாது, செயல்படவே முடியாது. ஆனால் நீங்கள் செயல்படுவீங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த சேவகர்கள் யாரெல்லாம் காவல் செஞ்சாங்களோ அத்தனை பேர் காலி கொண்டுட்டான். இந்த ஏரோது இடத்தையே காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிட்டான். இப்போ அங்கே போய் அவர் ஒரு உரையாற்றுகிறார். அங்கே தமிழில் பிரசங்கன்னு நாங்கள் பண்ணுற பிரசங்கம் நினச்சிடக்கூடாது. இந்த சுதந்திர தினம், குடியரசு தினத்துக்கெலாம் தலைவர் உரையாற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரசிடெண்ட் அட்ரஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கிங்ஸ் அட்ரஸ் அந்த மாதிரி ஒன்று பண்ணான். மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசி இவன் பேசினா பாருங்க, மக்களுக்கு அது எப்படி இருந்தது, ஓ இது யாருடைய சத்தம், கடவுளுடைய சத்தம்ட்டான். அதனால அவனுக்கு பெருமை. என்ன நடந்தது? கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவனை அடிக்கிறாரு, புழுத்து செத்தான். கர்த்தரால் தூதனை அனுப்பி உங்களை ரிலீஸ் பண்ண முடியும், ஒரு தூதனை அனுப்பி உங்களுக்கு விரோதமானவனை அடிக்க முடியும். அல்லேலூயா. உங்களை விடுவிக்க அவனை அடிக்க, அல்லேலூயா, உங்களை வாழ வைக்க அவனை கொல்ல. அது சாதாரணமாக ஒரு பெரிய தலைவருடைய முடிவு எப்படி இருந்திருக்கணும், எவ்வளோ மகிமையாக இருந்திருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு உங்களை குறித்த ஒரு பெரிய பிளானோடு இருக்கும்போது அதை யாராவது ஹிண்டர் பண்ணாங்கன்னா, யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அவர்களுடைய முடிவுலாம் எப்படி இருக்கும்? ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அப்போ கர்த்தர் உங்களுக்காக யாரை அனுப்ப போகிறார்? உங்களுக்காகவே. நீங்கள் குழம்பே வேண்டாம், எனக்காகவா? பிலிப்பை பார்த்து தூதன் சொன்னப்போ இப்படி தேட வேண்டிய அவசியமே. அங்கே யார் மட்டும்தான் இருந்தா? பிலிப் மட்டும்தான் இருந்தான். அல்லேலூயா. கொர்னேலியஸ்கிட்ட வந்து தூதன் பேசும்போது அவன் குழம்பு, என்னையா சொல்கிறீங்க, ஏன் ஜெபமா, ஏன் ஒன்றை தான் நீ செய்ய வேண்டியதை அவன் வந்து சொல்லுவான்னு தெளிவாக தான் சொன்னான். இந்த பீட்டரை ஃபிலாவில் தட்டி கிளம்பு. அன்றைக்கி அவன் தூக்கத்தில் கொஞ்சம் புரியாத மாதிரி விளங்காத மாதிரி இருந்தாலும் வெளியில் வந்த பிறகு தான் தெரியுது, ஆகா ஏரோதின் கைக்கு, யூதர்களின் எண்ணங்களுக்கு என்னை விடுவிக்க கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினான். தெளிவாக இருக்குங்க. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புனா நீங்கள் குழம்பவே வேண்டாம், தெளிவாக இருக்கும். ஆமென். இவங்க அத்தனை பேரையும் பாருங்கள். பிலிப்பு பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டவன், விசுவாசத்தில் நிறைஞ்சவன், எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன். ஆமென். ரெண்டாவது யார்? கொர்னேலியு யார்? யூதர்கள் எல்லாருக்கும் மத்தியில் நன்கு அறிமுகமானவன். எல்லாரும் அவனை நல்லவன் சொன்னாங்க. தேவ பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், எப்பவும் ஜெபம் பண்ணுறவன், நல்ல கிரியைகளை செய்கிறவன். பேதுரு யார்? அப்போஸ்தலர்களில் பிரதானமானவன், சப்பானியை நடக்க வச்சவன், அரிய பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரன், நிழல் பட்டு நிறைய பேருக்கு சுகம் கிடைச்சிருக்கு. ஆமென் சொல்லுங்க. அவன் வந்து நின்னாலே அங்கே ஆண்டவருடைய பலத்தை கிரியை செய்யும். எல்லாருக்கும் அவனுக்கு தெரியும். பேதுரு ஆண்டவர் அப்படி ஹானர் பண்ணி வச்சிருந்தார். அப்போ இவங்கெல்லாம் நல்ல ஒரு தேவ பிரசன்னத்தில் தேவனோடு இணைந்தவர்களாய், ஐக்கியப்பட்டவர்களாய், பரிசுத்தவான்களாக இருந்ததுனால தான் அவர்களுக்காக தூதன் அனுப்பப்பட்டு. அப்போ நீங்களும் நானும் நல்ல விசுவாசிகளாக பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சி, ஆமென், நற்சாட்சி பெற்றவர்களா ஆண்டவருடைய நாமத்திற்காக செயல்படுறவங்களாக இருந்தால் நமக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஏஞ்சலை கர்த்தர் அனுப்புவார். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அடுத்த நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். நீங்கள் இருந்த நிலையில் இருக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த மூவ்
வருதுங்க, வருது வருது. உங்களை கர்த்தர் வித்தியாசமா நடத்த போகிறார். ஆமே, நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். ஒரு தூதனை கர்த்தர் உங்களுக்காக அனுப்புறாருன்னா உங்க நிலைமைகள் எல்லாம் லிஃப்ட் அப் ஆக போகுது. உங்க தலை உயர்த்தப்பட போகிறது. உங்க பெயர் பிரஸ்தாபப்பட போகிறது. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரால் அறியப்பட்டவர்களாய் மாறப் போகிறீர்கள். உங்க அனுபவங்கள், உங்களுடைய அத்தியாயங்கள், உங்களுடைய நிலைமைகளிலே அடுத்த நிலையை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு புதிய அத்தியாயம் உங்களுக்காக துவங்க போகிறது. ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஒரு புதிய நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே ஆவியில நிறைந்திருக்க கிருபை தாரும். ஆமென். விசுவாசத்தில் நிறைந்திருக்க கிருபை தாரும். நற்சாட்சியோடு வாழ எனக்கு கிருபை தாரும். தேவ ராஜ்யம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் அதிக ஈடுபாட்டோடு செயல்பட கர்த்தர் எனக்கு கிருபை தாரும். கர்த்தர் எனக்கு அதற்கு வேண்டிய பலனை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரும் இந்த அனுபவங்களை பெற்று அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.